ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் தமிழ் தியாகராஜன் எழுதிய வரமாய் வந்தவன் ஸ்டோரி தான் கேட்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்தியாயம் 4. பழைய நினைவுகளை எண்ணி மகிழ்ந்த நிவேதிதா அதே மகிழ்ச்சியோடு தன் தாய்க்கு ஃபோன் செய்தாள். நிவி, நல்லா இருக்கியா தங்கம்? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. பரஸ்பர நல விசாரிப்புக்கு பின் எல்லாரும் உன்னிடம் நல்லா இருக்காங்க தானம்மா, நீ சந்தோஷமா இருக்கத்தானே என்றார் சிவகாமி. என்னதான் இருந்தாலும் தாய் மனம் ஆயிற்றே, எத்தனை வாட்டிமா இதே கேள்வியை கேட்பீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, போதுமா? சற்றே சலித்து கொண்டார். ஏண்டா, அம்மாவுக்கு உண்மையில அக்கறை இருக்காதா? அதனால தானே கேட்குறேன். சரி சரி, அந்த அக்கறையில் கொஞ்சமாவது அன்னிக்கிட்ட காட்டுங்க. உங்கள் பொண்ணு எப்படி இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையே அவங்களுக்கு நீங்கள் அங்கே செய்யுங்கம்மா. மகள் இப்படி கூறியதில் மனம் வருந்தினாலும் உண்மையை மறுக்க இயலாது. சரிடி பெரிய மனுஷி என்றவர். அன்னைக்கு ரஞ்சினியோட அம்மாவை பார்த்தேன். ரஞ்சினி வீட்டுக்காரருக்கு லீவு கிடைக்கலையா, அதுதான் உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியலைன்னு சொன்னாங்க. அவ கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒரே பிஸியாக தான் இருக்கான். அப்படி என்ன தான் செய்வாளோ? அவங்க அம்மாவும் அதையே தான் சொல்லி புலம்பிட்டு போனாங்க. வீட்டுக்கு கூட ஏதோ அத்தி பூத்தாப்புல தான் வராலாம், ஏதோ ரொம்ப தூரம்னா கூட பரவாயில்ல. நாம ஃபோன் பண்ணாலும் பிஸியாக தான் இருக்கான். ஆனால் கல்யாணத்துக்கு எப்படியும் வருவான்னு நினச்சேன். கல்யாணம் ஆயிட்டா பொண்ணுங்களுக்கு வீட்டில் 1000 வேலைங்க இருக்கும் நிவி. அவ குடும்பத்தை பார்ப்பாளா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிப்பாளா? நீயும் உன் அரட்டையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பொறுப்போடு நடந்துக்க என்றார் சற்றே கண்டிப்புடன். சரிதான், அதென்ன பொண்ணுங்களுக்கு? பொண்ணுங்கன்னா கல்யாணம் ஆயிட்டா வேற எல்லாத்தையும் மறந்துடணுமா என்ன? சூடாகவே கேட்டாள். விதண்டாவாதம் பேசாத நிவி, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பொண்ணுங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா உங்க நியாயம்? குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 பேரும் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். உன்கிட்ட வாயை கொடுத்து தப்பிக்க முடியுமா? என்னமோ சரி, நீ அங்கே எல்லார் கூடயும் நல்ல அனுசரணையாக நடந்துக்க, அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். பொறுப்பான தாயாக தன் மகளுக்கு அறிவுரையை வழங்கினார். மேலும் சிறிது நேரம் உரையாடிவிட்டு தன் வேலைகளை கவனிக்க சென்றாள். தோட்டத்தில் பூத்திருந்த ஜாதி மல்லி பூக்களை தொடுத்து கொண்டிருந்த வள்ளியம்மை இவளை கண்டதும் அருகில் அமர வைத்து தலையில் சூட்டிவிட்டார். ஜாதி மல்லினாலே தனி வாசம்தான், ஜம்முனு வாசம் தூக்குதில்லத்த என்று மூச்சை நன்கு இழுத்து சுவாசித்தாள். பூக்கோடியை அவளிடம் கொடுத்தவர், சாமி போட்டோவுக்கு வச்சுட்டு விளக்கேற்றி வைமா என்றார். சரியென பூஜை அறைக்கு சென்றவள் அந்த பூக்களை கொண்டு அழகாக அலங்காரம் செய்து விளக்குகளை ஏற்றி வைக்க கோபுரத்தில் கலசம் வைத்ததை போல அந்த இடம் புது பொலிவு பெற்றது. மனதார இறைவனை வணங்கி தீபாராதனை காண்பித்தாள். அங்கு வந்த வள்ளியம்மை, வீட்டுக்கே லக்ஷ்மி கடாட்சம் வந்த மாதிரி இருக்கு என்றார். சும்மா சொல்லாதீங்க அத்தை, ஏற்கனவே எல்லாம் நல்லா தான் இருந்தது, நான் எதுவுமே செய்யலையே. இருந்தாலும் என் மனசுக்கு நிறைவா இருக்குமா, அதை தான் சொன்னேன். தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கணும் என வாழ்த்தினார். மாலைச்சூரியன் மலைகளுக்கிடையே மறைய செவ்வானம் சூழ்ந்தவானே இருள் கவ்விய வேளையில் ஒருவர் பின் ஒருவராக வீடு வந்து சேர்ந்தனர் நவீனும் நிமலனும். இரவு உணவை கூறியபடியே நிவேதிதா சமைத்திருந்தாள். அனைவரும் அமர சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வைத்து நானே சமைத்தேன் என்றபடி பரிமாறினாள். ஐயோ அண்ணி, பக்கத்தில் புதுசாக ஒரு மினி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓப்பனிங் சலுகையாக ஃபுட் எல்லாமே ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறாங்களாம். நான் வேணும்னா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அவனை முறைத்தாள் நிவி. அம்மா, ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருக்குதானே? அப்பாவி போல கேட்டான் நிமலன். ஆமாம், இப்போ எதுக்கு அதை கேட்குற? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சேஃப்டிக்கு தான். உங்களை நிவி பற்களுக்கிடையே சீறினாள். ஆஹா, சாப்பிட்டாலும் சிக்குவோம், சாப்பிடலனாலும் சிக்குவோம் போலயே நவீன் தொடர்ந்தான். டேய், ஓவரா பண்ணாம சாப்பிடுங்க, இல்லைனா 2 பேரும் போய் படுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். அவளே யூடியூப்லாம் பார்த்து ஆசையா செஞ்சிருக்கா, ஒரேடியா வம்புழுக்கிறீங்க கடிந்து கொண்டார் வள்ளியம்மே. யூடியூப் வேறையா? இருவரும் கோரஸாக கத்தினர். ஆமாம், செஃப் வெங்கடேஷ் பட் சேனல் பார்த்து தான் செஞ்சேன், சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே வம்புழுத்தீங்க அவ்வளவுதான் என்றால் கரண்டியை கையில் வைத்துக்கொண்டு. யாரு? விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் ஜட்ஜா வருவாரே அவர் தானே? ஆமாம், அவரே தான். ஏதோ அந்த மனுஷனை நம்பி சாப்பிடலாம் என்றபடி உணவை ருசிக்க ஆரம்பித்தான் நிமலன். செம்ம அண்ணி, சூப்பர், ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரியே இருக்கு என்றபடி பாத்திரத்தை வழித்து காலி செய்தான் நவீன்.
உனக்கு நல்ல கைப்பக்குவம் இருக்குமா, முதல் தடவையே சூப்பரா செஞ்சிருக்க என பாராட்டினார் வள்ளியம்மை. அண்ணே, சமையல் வேலையை உங்க தலையில கட்டலாம்னு பிளான் பண்றாங்க, உஷார் உஷார். அடப்போடா, பெரிய பிளான். வர வர நீ டிவி சீரியல் எதுவும் பார்க்குறியா என்ன? பாடுறா எங்க மாடன் அம்மாவை. எல்லா வீட்லேயும் பசங்க அம்மாங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாங்க. இங்க என்னடானா நீங்க என்ன கேட்குறீங்க? ஏன் இப்போ நான் சமைச்சாதான் என்ன? எங்கள் அண்ணிலாம் கல்யாணம் ஆனதுலேருந்தே சமையல் வேலையெல்லாம் செய்யதான் செய்கிறாங்க. நான் ஏதோ என் அத்தை தயவில் ஒப்பேத்திட்டு இருக்கேன். அது உனக்கு பொறுக்கலையானவா? நான் உங்களுக்காக பேசிட்டு இருந்தா நீங்க எங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? என்ன கொடுமைடா இது. டே அண்ணா, இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா நீ என்றபடி நிமலனை நோக்க அவன் கண்ணும் கருத்துமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். அடே தம்பி, வாய்க்கு ருசியா சாப்பிட கிடைச்சா அனுபவிச்சு சாப்பிடணும்டா. அதை விட்டுட்டு வாய் பேசிட்டு இருக்க கூடாது, சரியா சின்ன பையா? நீ பொழைச்சிப்படா பொழைச்சிப்ப, கடைசியில எனக்கு தான் பல்பா அழுத்து கொண்டான். சிரிப்பொலியோடு நகர்ந்தது நேரம். அதே நேரம் நிவேதிதாவின் வீட்டில், நிவிக்கிட்ட பேசினியா சிவகாமி, என்ன சொல்லுறா என்றார் குணசீலன். ஏன், உங்க ஆசமாக உங்ககிட்ட பேசலையா என்ன? என்கிட்ட பேசுறதுக்கும் அம்மா கிட்ட பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அந்த வீட்டில் அவளுக்கு எல்லாம் கன்வீனியன்ட்டா இருக்கா என்னன்னு கேட்டா ரொம்பத்தான் அழுத்துக்கிற. நான் கேட்டதுக்கு உங்க மக இப்படிதான் அழுத்துக்கிட்டா. அவளுக்கு அங்க பிடிச்சிருக்குங்க, இல்லைனா இந்நேரத்துக்கு தாம் தூம்னு குதிச்சிருப்பா. நல்லா இருக்கணும், அதுதானே வேணும். அவங்க நல்ல குடும்பம்தான், ஆனாலும் சொந்தக்காரவங்க கொஞ்சம் நொச்சு பிடிச்சவங்களா இருக்காங்களே, அதான் கேட்டேன். தன் செல்ல மகளின் வாழ்வு பற்றிய அக்கறை தந்தைக்கு அதிகமாகவே இருந்தது. அதுக்கு என்ன மாமா, அவங்க எப்பவும் அங்கேயே இருக்க போறதில்லையே. கல்யாணம் நடக்கிறப்ப யாராவது எதையாவது சொல்றது தான். நான் பார்த்தவரை அவங்க 3 பேருமே ரொம்ப நல்ல குணம். மறுவீடு வரும் வரை நிவேதிதாவுடன் துணைக்கு சென்றிருந்ததால் தன் அனுபவத்தில் கூறினாள் சங்கமித்ரா. நீ சொன்னா சரியாதான் இருக்குமா என்றவர் மனதில் நிம்மதி பரவியது. ஆமாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ தான் திரும்ப பழைய விஷயங்களை நினைத்து எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாது, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. குரலில் வருத்தம் எட்டி பார்த்தது. நீ ஏன் சிவகாமி ஏடாகூடமாவே யோசிக்கிற? அவர் முடிக்கும் முன்பே அதுவரை அமைதியாக இருந்த சந்தீப், ஏன்மா தேவையில்லாம நீங்க எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவளே இப்ப கொஞ்ச நாளா தான் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்கா. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க என்றான் அடிக்குரலில். மகனின் குரலில் தடுமாறியவர், அதுக்கில்லப்பா, பழச ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துட்டா என்றார் மீண்டும். எதையும் நல்லதா யோசிங்கம்மா, அப்படியே நடந்தாலும் அதை நிமலன் பார்த்துப்பாரு, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என அவரின் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். எதுவும் புரியாது விளையாடி கொண்டிருந்தாள் அனன்யா. அனைவர் மனதிலும் நிவேதிதாவின் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டுமென்ற எண்ணம் ஓடியது. ஆனால் சீக்கிரமே பழைய நினைவுகள் நிமலன் மூலம் நிவியை துரத்த காத்திருந்தது. அத்தியாயம் 5. ஞாயிற்றுக்கிழமை என்பதாலோ என்னவோ அன்று கதிரவனும் நேரம் பிந்தியே தன் பொற்கதிர்களை பூமிக்கு செலுத்தவெண்ணி காத்திருந்தான். இன்னைக்கு சண்டே தானே, இன்னும் கொஞ்ச நேரம் இருமா, என்ன அவசரம் என்றான் நிமலன் தன் கைகளால் நிவியின் இடையினை வளைத்து பிடித்தபடி. முகத்தில் வெட்க ரேகைகள் பரவ தன்னை சமாளித்து கொண்டவள், கோவிலுக்கு போகலாம்னு சொன்னீங்க, ரெடி ஆகணுமா வேண்டாமா என்றாள். ரெடி ஆகலாம்டி, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிட போகுது என தன்னோடு சேர்த்து அணைத்தான். அவன் உடும்பு பிடியிலிருந்து தப்ப முயன்றவள் முடியாது போகவே, நிமல் இதென்ன விளையாட்டு, விடுங்கங்க சினுங்கினாள். என்றவனின் கரம் மேலும் இறுகியது. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு நிமல், ப்ளீஸ் என் செல்லம்ல, நான் போய் வேலையை பார்க்குறேன். போமா போ, போய் சீக்கிரம் ரெடியாகு பொய் கோபத்தோடு கூறினான். அவனின் நெற்றியில் இதழ் பதித்தவள் சென்று குளித்து விட்டு வந்தாள். பரபரப்பின்றி மெதுவாக நகர்ந்தது காலை நேரம். வழக்கமான வேலைகளை முடித்து அனைவரும் காலை உணவை உண்ண அமர்ந்தனர். கோயிலுக்கு தானே போகிறோம், எல்லாரும் போயிட்டு வரலாம்ல அத்தை, நீங்களும் வீட்டோடவே இருக்கீங்க, இன்னைக்காவது வெளியே போகலாம்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நாம் பிறகு போகலாமா, இப்போ நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. புதிதாக திருமணமானவர்கள் தனியே சென்று வரட்டும் என எண்ணினார் வள்ளியம்மை. ஏன் அண்ணே, அவ மாமியாரை எப்படி கலட்டி விடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா சேச்ச கொடுமையடா, ஐயகோ என்னை காப்பாற்று கடவுளே கலாய்த்தான் நவீன். அது மாமியார் அப்படிங்கிற கிரீடத்தை தலையில தூக்கி வச்சிருக்க மாமியாரா இருக்கும்.
எப்படா மருமகளை கஷ்டப்படுத்தலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால எஸ்கேப் ஆவாங்களா இருக்கும். ஆனால் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற என் மாமியார் எப்பவுமே என் கூட இருக்க ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். தெளிவாய் தனது எண்ணத்தை எடுத்துரைத்தாள் நிவி. நல்ல மாமியார் மருமகள் தான். ஓகே ஓகே, கலக்குங்க, மனதில் சந்தோஷத்தோடு கூறினான் நவீன். ஏன்மா, அவதான் அவ்வளவு தூரம் சொல்றால, நாம எல்லாரும் போனா என்ன? நிமலன் மீண்டும் ஒரு முறை தாயிடம் கேட்டான். ஓகே, அடுத்த வாரம் நாம பேரூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க. இவனும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறத சொன்னான். அப்படியா நவா, நிஜமா வெளியே போறியா என்றாள் நிவி. ஆமாம் அண்ணி, என் ஃப்ரெண்ட் மகேஷ் பைக் வாங்கணும்னு என்னையும் கூப்பிட்டான். அதான் போயிட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஏண்டா, அவன் இப்போதான் பைக் வாங்குறானா? இப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட பைக்கில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஆச்சரியமாக கேட்டார் வள்ளியம்மை. ஆமாம்மா, அவங்க வீட்டு சிச்சுவேஷன் தெரியும் தானே. இப்போ பார்ட் டைம் வேலையில் சேர்ந்துருக்கான், அதனால் பைக் வாங்குறான். வேலைக்கு போகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு அவன் சம்பளத்திலேயே இஎம்ஐ கட்டிடுவான். நல்ல பையன், கட்டாயம் நல்ல நிலைமைக்கு வருவான். அவனை பற்றி பேசினாலே உடனே புகழ ஆரம்பிச்சிடுவீங்களே, அப்போ நான் நல்ல பையன் இல்லையா? நீ நல்ல பையன் இல்லைன்னு யாரு சொன்னா? ஆனால் நீ எப்போ பைக் வாங்கின? அவன் இப்போ தான் பைக்கே வாங்க போகிறான், இடைமறித்தான் நிமலன். நீ ஒரு பொறுப்பாளி, திறமையானவன், முதன்மையானவன். நீ வளர்ந்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்படி இருக்கும்போது செல்ல தம்பிக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலனா எப்படி? இந்த சமூகம் அதை தாங்குமா? உலகம் உன்னை தப்பா பேசாதா? அதனால தான் அப்பவே கேட்டு வாங்கினேன். சரி சரி, அடங்கு, ஓவரா ஐஸ் வைக்காத. ஏற்கனவே கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்கு. ஓ அப்படியா? அப்போ நீ நல்லவன் வல்லவன் எல்லாம் இல்லையா? உங்க சண்டையை விடுங்கப்பா. அவனோட அக்காவுக்கு இப்போதானே கல்யாணமானது. எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்கம்மா. வீட்டுக்காரர் நல்ல கேரக்டராம். எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுதானே வேணும். நல்லா இருக்கட்டும் என மனதார வாழ்த்தினார் வள்ளியம்மை. நிவிக்கு எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அண்ணி, உங்களை வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம்ல, சாரி. சேச்சா, எதுக்கு சாரி? இனிமே தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. மகேஷ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ணி. உங்கள் கல்யாணத்தில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணினேனே. எங்கள் கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளமே வந்திருந்ததே, அதில் எப்படி ஒருத்தனை மட்டும் அவளுக்கு ஞாபகம் இருக்கும் என்றான் நிமலன். ஆமாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆமால, சரி அதை விடுங்க. அவனுக்கும் அம்மா மட்டும்தான். 2 அக்கா, ஒரு தங்கச்சி. கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். +2ல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான். இப்போவும் ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சுட்டு இருக்கான். உண்மையிலேயே பொறுப்பானவன் தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அக்காவுக்கு கல்யாணமானது. இன்னொரு அக்கா +2 வரை படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. தங்கை +1 படிச்சிருக்கா என்று அவனது தோழனின் குடும்பத்தை பற்றி சுருக்கமாக கூறினான் நவீன். அவனது நிலைமை நிவிக்கு சற்றே சங்கடத்தை ஏற்படுத்தியது. பாவம்தான் என நிறுத்தினாள் நிவி. அவள் பரிதாபப்படுவது போல் பேசியதில் அதிர்ந்து அவளை நோக்க, உனக்கு ஃப்ரெண்டா சிக்கியிருக்கானே என முடித்தாள். அண்ணே, நீங்களுமா? இந்த பயக்கூட சேர்ந்து நீங்களும் கெட்டு போயிட்டீங்க, நிமலனை முறைத்தபடி கூறினான். அப்படியா? அப்போ உன் அண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்துக்க. வர வர இவனோட அலப்பறை தாங்க முடியல என சலித்து கொண்டே நிமலன் மீண்டும் துவங்க, வம்பளந்தது போதும், நேரமாகுது, கிளம்புற வழியை பாருங்க என விரட்டிவிட்டார் வள்ளியம்மை. கிளம்புவதற்காக தங்கள் அறைக்கு சென்றாள் நிவி. அழகாக ஸ்டோன் ஒர்க் செய்யப்பட்ட இளம் நீல வண்ண ஜார்ஜெட் புடவை அவளை ஒயிலாக காட்டியது. புடவைக்கு மேட்சாக நீல நிற கல் வைத்த கம்மல், அதே நேரத்தில் கல் டிசைன் செய்யப்பட்ட வளையல்கள், மறுக்கையில் வழக்கமாக அணியும் ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச், கழுத்தில் தாலி செயினோடு மெல்லியதாக ஒரு நெக்லஸ் அணிந்து கண்ணை உறுத்தாத வண்ணம் ஆடம்பரமும் எளிமையும் கலந்த ஒரு விதத்தில் அழகாக தயாராகியிருந்தாள். தலைமுடியை வாரி கிளட்ச் கிளிப் அணிந்து முகத்திற்கு ஒப்பனை செய்து கொண்டிருந்தாள். நிவி, என்னங்க? பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம், 2 கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் என்ற பாடல் வரிகளை முணுமுணுத்தவன், பேசாம பிளானை கேன்சல் பண்ணிடலாமா என்றான். ஏன், என்னாச்சு? அவனது கூற்று புரிந்தும் புரியாதது போல் கேட்டாள். இந்த சாரியில் செமையா இருக்குடி. அப்படியா? சிரித்தாள் நிவி. இந்த ஸ்மைல் என்னை பக்கத்தில் வான்னு கூப்பிடுது என்றபடி அருகே வந்தான். ஏய், அடிப்படுவீங்க, ஒழுங்கா கிளம்புங்க. அடிக்கடி இப்படி புடவை கட்டுடி அவளை ஆராய்ந்தபடியே கூறினான். சரிதான். அம்மா, எந்த கோவிலுக்கு போறோம்னு சொல்லவே இல்லையே. பேச்சை மாற்றினாள். அது சஸ்பென்ஸ். அவளது புடவைக்கு மேட்சாக இளநீல வண்ண ஷர்ட், கருப்பு பேண்ட் அணிந்து வந்தான். பாரா, 2 பேரும் மேட்சிங் ட்ரெஸ். கலக்குங்க கலக்குங்க வம்பிழுத்தான் நவீன்.
அவர்களின் ஜோடி பொருத்தத்தை மனதார ரசித்தவர் வீட்டிற்கு வந்ததும் பிள்ளைங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் என மனதினில் நினைத்தபடி, நீயே கண்ணு வைக்காத, 2 பேரும் பார்த்து போயிட்டு வாங்கப்பா என்றார். இருவரிடமும் விடைபெற்று பைக்கில் ஏறி கிளம்பினர். பைக் பயணத்தை இருவருமே விரும்பினர். இப்பவாது எந்த கோவில்னு சொல்லலாம்ல? அவனது தோளில் சாய்ந்தபடி கேட்டாள். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிய போகுது. அது எனக்கும் தெரியும். ஏன் இப்படி அழிச்சாட்டியம் பண்ணுறீங்க? பொண்டாட்டிக்கு சஸ்பென்ஸ் கொடுக்க நினைச்சது ஒரு தப்பா? பேசாம கிடைச்ச ஒரு நாள் லீவ்ல நல்லா படுத்து தூங்கி இருக்கணும். அப்படியா? உங்களை தூங்க வேண்டாம்னு யாரும் சொல்லலையே. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்ப வண்டியை வீட்டுக்கு திருப்பிடவா? ஹே, சும்மா சொன்னேன்டா என் செல்லமே. உங்க கூட எங்க போறதா இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். அப்படி வா வழிக்கு. பேசியபடியே பைக்கை ஓட்டிச் சென்றான். பைக் ஃபாரஸ்ட் காலேஜ் தாண்டி வடவள்ளி நோக்கி பயணித்தது. நிவி முகத்தில் இருந்த புன்னகை மெல்ல மெல்ல மறைந்து ஒரு இறுக்கம் பரவ துவங்கியது. அத்தியாயம் 6. மருதமலை செல்லும் வழியில் முன்னேறி செல்ல செல்ல நிவியின் முகவாட்டமும் கூடிக்கொண்டே சென்றது. முகம் முழுவதும் வியர்வை துளிகள் படர்ந்தது. அவளிடம் பேசிக்கொண்டே வந்த நிமலன் பதில் இல்லாது போகவே ஓரிடத்தில் வண்டியை நிறுத்தினான். நிவி, நிவி. என்ன நிமல்? ஏன் இங்கே நிறுத்தியிருக்கீங்க? உனக்கு திடீர்னு என்னாச்சுமா? ஏன் டல் ஆயிட்ட? இப்போ மருதமலை கோயிலுக்கா போகிறோம்? தடுமாற்றத்தோடு கேட்டாள். ஆமாம், கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு பிடிக்கும் தானே, அப்புறம் ஏன் இவ்வளோ டென்ஷன்? வேற எதையும் யோசிக்க கூடாது. நிமல் கூட நாம சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என் வாழ்க்கை. இதுல தேவையில்லாததுக்கு இடம் கொடுக்க கூடாது என மனதில் எண்ணியவள், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, கொஞ்சம் டயர்டா இருந்தது, அவ்வளவுதான், வண்டியை எடுங்க என்றாள். உனக்கு ஏன் இப்படி வேர்த்திருக்கு? உனக்கு கஷ்டம்னா கார்லேயே வந்திருக்கலாம். இந்தா கொஞ்சம் தண்ணி குடி என்று தண்ணீர் பாட்டிலை அவளிடம் கொடுத்தான். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நிமல். இந்த பைக் ரைட் நிஜமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அதை வாங்கி பருகினாள். நிஜமாகவா? நிஜமாதான் என்று புன்னகைத்தவள் அவனது இடையை வளைத்து பிடித்து தோள்களில் சாய்ந்து அமர்ந்தாள். என் நிவி எப்பவும் இப்படி சிரிச்சபடியே இருக்கணும் என்று பயணத்தை தொடர்ந்தான். மருதமலை அடிவாரத்தை அடைந்தனர். ஏற்கனவே நிவி சோர்வாக இருப்பதால் படியேறி செல்ல வேண்டாம் என நேராக வாகனங்கள் செல்லும் வழியில் வண்டியை செலுத்தினான். ஸ்டெப்ஸ் வழியா ஏறி போலாமே நிமல்? வேண்டாமா, நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்க. ஸோ இப்படியே போயிடலாம். இன்னொரு நாள் ஸ்டெப்ஸில் போகலாம். அவனுக்கு தன் மேலிருந்த அக்கறையை எண்ணி மகிழ்ந்தவள், ஓகே, இப்படியே போகலாம் என்றாள். அந்த அழகிய மலைப்பாதையில் வளைந்து சென்ற சாலையில் புதுமண தம்பதிகளுக்கு பயணம் இதமான தென்றலின் வர்டலோடு இனிமையாக இருந்தது. கார், பைக், கோவில், பேருந்து என பல வாகனங்களும் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தன. மருதமலை பச்சை பட்டாடை சூடி சுற்றிலும் அரணாக அமைய நடுவில் கம்பீரமாக தெரிந்தது கோவிலின் ராஜகோபுரம். அன்று விடுமுறை தினம் என்பதால் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்தது. பலரது குறைகளை தீர்க்கும் அழகன் முருகன் விபூதி காப்பு அலங்காரத்தில் புன்னகை ததும்ப காட்சியளித்து கண்களையும் மனதையும் கொள்ளை கொண்டார். அந்த அழகு முகத்தை கண்டாலே நம் மனக்கவலைகள் மாயமாக மறைந்திடுமே. முருகனை தரிசித்துவிட்டு பாம்பாட்டி சித்தர் கோவிலில் சென்று சிறிது நேரம் அமர்ந்தனர். சுற்றி முற்றி கண்களை சுழல விட்டாள் நிவி. என்ன தேடுற? இல்ல, பாம்பாட்டி சித்தர் இங்க பாம்பு ரூபத்தில் இப்பவும் இருக்கிறதா சொல்றாங்கல்ல, அதான் நம் கண்ணில் படுகிறதா என பார்த்தேன். முன்னொரு காலத்தில் மருத மரங்கள் நிறைந்த இந்த மருதமலையில் பாம்பு பிடிப்பதை தொழிலாக கொண்ட பாம்பாட்டி சித்தர் முருகன் அருளால் பணம் மாறி அங்கு தவம் இருந்து முக்தி பெற்றார் என்பது ஐதீகம். இன்றும் பாம்பு வடிவத்தில் அவர் உலவுவதாகவும் சிலருக்கு தரிசனம் கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது. பார்த்தா எனக்கும் சொல்லுமா? உன் புண்ணியத்தில் நானும் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு சொல்லாம விடுவேனா? மலையேறி வந்து இந்த சுத்தமான காற்றை ஒரு அரை மணி நேரம் சுவாசித்தாலே நம் உடலில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறி ஆழ்ந்த மூச்சு விட்டான். ஆமாங்க, அதோட மலையில் இருக்க மூலிகைகளின் தன்மையும் காற்றில் கலந்திருக்கும். அதனால தான் மலையில் கோவில் கட்டி வைத்து மலையேறி கோவிலுக்கு போனால் நல்லதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமாம், நாம தான் பிஸின்னு ஓடுறோம். இனிமே மாசத்துக்கு ஒரு தடவையாவது வரணும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். இது ஒரு குட் டெசிஷன் நிமல். அங்கிருந்து கிளம்பி ஆதிமூலவரை தரிசித்து விட்டு கீழே சென்றனர். நிவி, கம்பங்கூழ் குடிக்கலாமா? இங்கே சூப்பராக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும்.
இருவரின் விருப்பமும் ஒன்றாக இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தனர் இருவரும். கம்பங்கூழை கொடுத்த பாட்டி, புதுசா கல்யாணமானவங்களாமா, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும் என்ற வாழ்த்தையும் சேர்த்து கொடுத்தார். அதற்கு தொட்டுக்கொள்ள வைத்திருந்த வற்றல் வடாகத்தோடு ரசித்து ருசித்து குடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினர். மதிய உணவை ஹோட்டலில் முடித்துவிட்டு ப்ரூக்ஃபீல்ட் சென்றனர். எஸ்குலேட்டரில் குழந்தை போல குதூகலத்தோடு ஏறுபவளை கண்டு ரசித்தான் நிமலன். சுற்றி பார்த்துவிட்டு சில பொருட்கள் வாங்கி கொண்டு மாலை வீடு திரும்பினர். நிவியின் முகவாட்டத்தை கண்ட வள்ளியம்மை அனைவருக்கும் இஞ்சி தட்டி போட்ட சூடான டீயை பருக கொடுத்தார். எனக்கும் என ஒரு கப் டீயை எடுத்துக்கொண்டு அமர்ந்தான் நவீன். என்ன நவா, போயிட்டு சீக்கிரம் வந்துட்டியா? ஆமாம் அண்ணி, மகேஷ் வேலைக்கு போக டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு சண்டேங்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாகவே போகணுமாம். ஸோ வந்துட்டேன். ஏன் அண்ணி ரொம்ப டல்லாக இருக்கீங்க? இந்த கஞ்சப்பைய சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்தானா இல்லையா? ஏண்டா, உனக்கு என்னிடம் வம்புழுக்கலன்னா தூக்கமே வராதா? மனதிற்குள் தம்பியின் பேச்சை ரசித்தபடியே கேட்டான். நவீனிற்கு தன் அண்ணன் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்க வேண்டுமென்ற எண்ணம். தந்தை இறந்த பின் பொறுப்புகளை சுமக்க துவங்கியவனை இயல்பாக வைத்திருக்க பேசி பேசி அதுவே வழக்கமாகி போனது. இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீயே அண்ணியை பாரு எப்படி இருக்காங்கன்னு. நிவேதிதா என்னத்தான் கலகலப்பாக பேசினாலும் அவளது முகத்தில் சோர்வு அப்பட்டமாக தெரிந்தது. அதை கண்டு நிமலனின் முகமும் வாடியது. தான் தவறு செய்து விட்டோமோ என எண்ணினான். அடடா விடு நவா, எனக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியே அலைஞ்சது டயர்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் என அவனை அமைதிப்படுத்த அடுத்து வள்ளியம்மை துவங்கினார். பாரு, நிவி களைத்து போயிட்டான், இதுக்கு தான் பைக் வேண்டாம்னு சொன்னேன், கேட்டியா என அக்கறையோடு மகனிடம் கடிந்து கொண்டார். நிமலன் பைக் ரைடு அதிகம் விரும்புவதை அறிந்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த, எனக்கு பைக்கில் போக ரொம்ப பிடிக்கும். ஜாடிக்கேத்த மூடிதான், சரி கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க என்று பரிவோடு கூறி அனுப்பினார். அவள் மனவாட்டமே முகவாட்டத்திற்கு காரணமென அவர் அறிவாரோ? அறைக்கு வந்த நிமலன், நிவிமா, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா என்றான் முகத்தை சோர்வாக வைத்துக்கொண்டு. கடவுளே, நான் தேவையில்லாமல் எதையோ யோசித்து அப்செட் ஆகி இப்படி எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுட்டேனே என மனதிற்குள் வருந்தியவள், ஏன் நிமல் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன், அதுக்காக எல்லாரும் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுனாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றால் அவன் மார்பில் சாய்ந்தபடி. அப்படி இல்லைம்மா என தொடங்கியவனை தடுத்து, ப்ளீஸ் நிமல் ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேனா நார்மல் ஆகிடுவேன் என்றாள். ஓகேம்மா, நல்லா ரெஸ்ட் எடு, நான் இருந்தால் உன்னை ரெஸ்ட் எடுக்க விடமாட்டேன் என்று கண்ணடித்தவன் கதவை சாத்தி வைத்துவிட்டு சென்றான். மனதினை அமைதிப்படுத்த எண்ணியவள் கட்டிலில் சாய்ந்து கண்களை மூடியபடி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய துவங்கினாள். அதே நேரம் நிவியின் வீட்டில், மருதமலை கோயிலுக்கா போயிருக்காங்க? நீ அங்கே வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே? சந்தீப்பிடம் கடிந்து கொண்டார் சிவகாமி. என்னத்தை சொல்கிறமா? நிவிக்கு முருகர்னா பிடிக்கும், அங்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லும்போ எப்படி வேண்டாம்னு சொல்றது? என்ன இருந்தாலும் அவ இப்போ எப்படி இருக்கான்னு தெரியலையே. அம்மா, நீங்கள் தேவையில்லாமல் பயப்படாதீங்க. நம்ம நிவி புத்திசாலி பொண்ணு, அவள் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சிக்க அவளுக்கு தெரியும். அதெல்லாம் சரிதான், ஆனாலும் அவள் சின்ன பொண்ணுடா, அவள் மனம் கஷ்டப்படக்கூடாது. இப்போ நாம் இங்கே இருந்து இதை பற்றி பேசி என்ன செய்ய முடியும்? நீங்கள் டென்ஷன் ஆகாமல் வேலையே பாருங்க. ஆமாம் அத்தை, நீங்கள் வேணும்னா நிவிக்கு கால் பண்ணி பேசிடுங்க. அதை விட்டுட்டு டென்ஷன் ஆக்கி உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க என்றாள் மித்ரா. அவளது கூற்று சரியெனப்படவே ஒருவித பதற்றத்தோடு நிவியின் எண்ணை தொடர்பு கொண்டார். ஒரு முறை முழுதாய் ரிங் போய் கட்டாகி இரண்டாம் முறையே போனை எடுத்தாள். அம்மா என்ற நிவியின் குரல் கம்மி ஆள துவங்கினாள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். நம்ம சேனலில் ஸ்டோரிக்கு தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு பார்ட் கேட்டாலும் கண்டினியூஸாக அடுத்தடுத்த பார்ட் எந்த இடையூறுகளும் இல்லாமல் கேட்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.